வெயிட் லாஸ் டே 1 இன்றைக்கி செப்டம்பர் 16 என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏற்கனவே நான் ஜான்வரியிலேருந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி ஜூனில் ஒரு 8 kg 9 kg கிட்ட குறைச்சிருந்தேன். பட் இடையில இந்தியா ட்ரிப் போனோம் அப்படின்றனால கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. எவ்வளோ வெயிட்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. திரும்ப 75 கிட்ட வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த 75லேருந்து 60க்கு வர்றது தான் என்னோடய டார்கெட். 60ன்றது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும். 65 ஆச்சும் ரீச் பண்ணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே வெயிட் பார்த்தேன். டே 1 அப்போ என்னோடய வெயிட் 74 பாயிண்ட் சம்திங் இருக்குது. காலையில் ஒரு 5:50 அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டேன். இருந்தாலுமே என்னால் எந்திரிச்ச உடனே வேலை செய்ய முடியாது. அதனால் ஒரு கப்பில் காஃபி டீ இந்த மாதிரிலாம் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. அதனால் வார்ம் வாட்டர் கெட்டிலில் வச்சு எடுத்துகிட்டு போய் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த கவுச்சில் அந்த மூலையில் போய் உட்காந்து ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணால் தான் எனக்கு டேவே நல்லா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஹெர்பல் டீ மாதிரி குடிப்போம். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னொரு சைடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட எப்பயுமே எக் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 எக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் 2 எக்கு நான் எடுத்துக்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்க கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு எக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு மீதி எக்லாம் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அடுத்து இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மினி இட்லி. என் பொண்ணு இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்லியே அவங்களுக்கு பிடிக்காது. இந்தியா போயிட்டு நான் இந்த இட்லி பிளேட் வாங்கிட்டு வந்தேன். சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும், மினி இட்லிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அப்போ இருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அதையும் அடிக்கடி கொடுத்தோன்னா அதுவும் பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரி மினி இட்லி பண்ணி லஞ்சுக்கு கொடுத்து விடுவேன். லஞ்சுக்கு பொடி இட்லி மாதிரி பண்ணிடுவேன். கருவேப்பிலெல்லாம் போட்டு ஊரில் நல்லா கருவேப்பிலையை காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதில் இட்லி பொடியில் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியும் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். மினி இட்லி பிளேட்டை தனியாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றனால அதை டைரெக்டாக இட்லி தட்டில் வைக்க முடியல. ஸோ அதனால் இட்லி பிளேட் மேலேயே மினி இட்லியும் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா 1 part சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த சாம்பார் இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கும் சாம்பார் இட்லி பண்ணலான்னு சைடில் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான் அந்த ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணேன். ஆனால் ஒன்று கூட ஒட்டாமல் வந்துடும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் இட்லி தட்டில் நிறைய எண்ணெய் விடுவாங்க. நான் மோஸ்ட்லி துணி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த மினி இட்லிக்கெலாம் துணி போட முடியல. அதனால தான் ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஹெர்பல் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 7 o'clock அந்த மாதிரி அந்த தண்ணி குடிச்சிட்டு நான் போய் என் பொண்ணை எழுப்பி கிளப்ப ஆரம்பிச்சிடுவேன். 7 o'clock கூட இந்த இதெல்லாம் ஓடிட்டே குடித்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா சாப்பிட்றதுக்கு தாண்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 minutes கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உட்காந்து தான் குடிப்பேன். அதில் கடைசியாக அந்த உப்பு பெப்பர் போட்டு குடித்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா வெயிட் லாஸில் இருக்கிறப்ப நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் அப்படி தாங்க. எல்லாரை பற்றி கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். 100 days சுகர் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த டயட்டை என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறனோ அந்த மினிட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு ஃபுல் சுகராக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம வெயிட் குறைஞ்சது எல்லா வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த டைம் ஒரு 30 days சேலஞ்சு. 30 days கழித்து ஒரு பிரேக், ஒரு 2 days பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப அகெயின் 30 days அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டின்னர் நான் சாப்பிட மாட்டேன். அது எனக்கு பழகிடுச்சு. ஆக்சுவலி நான் ஜான்வரியிலேருந்தே டின்னர் அதிகமாக சாப்பிட்றதில்ல. எப்போயாச்சும் பார்ட்டி இந்த மாதிரி நான் மட்டும்தான் சாப்பிட்றது. வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நார்மலாக நான் டின்னர் சாப்பிடவே இல்லை இந்த இயர் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லையா. இந்த இயர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 days. அதுவும் இந்தியா போனப்போ தான் நிறைய சாப்பிட்டேன் டின்னர். ஏன்னா டே ஃபுல்லாக நம்ம வெளியில் போவோம். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ரொம்ப பசிக்கும் அப்படின்னாலும் டின்னர் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஒரு 30 days தான் மேக்ஸிமம் டின்னர் சாப்பிட்ருப்பேன்னு வச்சுக்கலாம் இந்த இயர் ஃபுல்லாக சேர்த்து.
மந்த்லி வீட்டில் நாங்கள் இங்கே யூஎஸில் இருந்தப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து சாப்பிட்ருப்பேன். ஊருக்கு போயிட்டு தான் நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து முட்டைலாம் உரிச்சிட்டு என் பொண்ணெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கேன். எக்கு வந்து 2 எக் எடுத்துக்குவேன். அதில் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் உப்பெல்லாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இட்லி, நல்லா ஒரு இட்லி பிளேட்டில் இருந்த அந்த இட்லியிலே ஒரு 10-12 இருக்கும். அந்த இட்லியை போட்டுட்டு அது கூட நல்லா நிறைய சாம்பார், ப்ரோட்டீன் கிடைக்கும் சாம்பார் சாப்பிட்டா. அதுவும் இல்லாமல் எக்லேருந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். ஃபைபருக்காக தான் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 பாதாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு குக்கும்பர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இட்லி சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்களும் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம ஃபுட்டு சாப்பிட்டே தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதான் சொல்கிறேன்ல, நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்துலேயுமே கிரேவிங்ஸ் அதிகமாகுது. அதாவது நம்ம என்னடா இட்லியே சாப்பிடாமல் இருக்கும், என்னடா தோசையே சாப்பிடாமல் இருக்கும்னு கிரேவிங்ஸ் அதிகமாகுது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது தான் வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, டின்னர் சாப்பிட்ற வேலை இல்லை இல்லையா, அதனால் ஒரு டைம் சாப்பாடே கட் ஆகுறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே எனக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஏன்னா எனக்கு பிசிஓடிலாம் இருக்குது. ஸோ அதனால் பிசிஓடி இருக்கவங்களுக்கே நார்மலாக வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நானும் என் பையனும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான் போயிட்டுருக்கோம். டெய்லியுமே இப்படி போகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஒரு வீக் இருக்குன்னா 6 days கண்டிப்பாக போயிடுவோம். ஆனால் 1 day வந்து என் பையன் அழுக ஆரம்பிச்சிடுவான். இப்போயே வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி புலம்பிகிட்டே வந்தான். அவங்க வீட்டுக்கு போகலாம், அந்த அத்தை வீட்டுக்கு போகலாம், அந்த அத்தை வீட்டுக்கு போகலான்னே சொல்லிகிட்டு இருந்தான். எப்படியோ அவனை சமாளித்து அங்கே கான்க்ரீட் மிக்சிங் ட்ரக்கு காமிக்கிறேன் வா அது இதுன்னு சொல்லி அவனை வந்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் வந்து எல்லா டைம்லாம் வாட்ச் கட்டியிருக்க மாட்டேன். எப்போ நடக்கிறேனோ அப்போ மட்டும் வாட்ச் கட்டியிருப்பேன். அப்படி நான் சம்டைம்ஸ் வந்து ஃபுல் டே வாட்ச் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் நடந்திருந்தேன், ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங்கில் கவர் பண்ணியிருந்தேன்னா மீதி 5000 ஸ்டெப்ஸ் வந்து நார்மலாகவே எனக்கு வந்துடும். ஏன்னா என் பையன் இங்கிட்டு ஓடுவான் அங்கிட்டு ஓடுவான், அவன் பின்னாடி ஓடுறப்பயே 5000 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து டெய்லி வாக்கிங் போகிறப்போ ஒரு 5000க்கு மேலே இருக்க மாதிரி நான் பார்த்துக்குவேன். இன்றைக்கி பாருங்கள் ஒரு 5500 நடந்திருக்கேன். சம்டைம்ஸ் அதை விட கம்மியாகவும் நடப்பேன். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு போகிறப்ப நம்மளால் சொல்ல முடியாது, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வந்து எப்படியோ கான்க்ரீட் மிக்சர் காட்டுறேன் அது இதுன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப்ஸ் என் பொண்ணுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அவனுக்கு கட் பண்ணி வச்சுட்டு நானும் அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது ஒரு 11 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஸ்நாக் மாதிரி இதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். 1 o'clock போல் லன்ச் டைம் வந்துருச்சுங்க. என்ன லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெஜிடேரியன் இருந்தால் பிடிக்காது. பட் இருந்தாலுமே ஃபைபர் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து கான்ஸ்டிபேஷன்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் எதுலையோ படித்தேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ஃபைபருக்கு கேரட் வந்து எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரட்டை நல்லா துருவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்குவேன். அது வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால இப்போ ஒரு 1 month-ஆகவே பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்கிறப்ப இந்த கேரட் ரைத்தா தான் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் கிரேவி அன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. நல்லா திக்காக சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ லைட்டாக பசஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி அன்றைக்கி ரொம்ப சிக்கன் கிரேவி. இந்த லன்ச் பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டாவே நமக்கு வந்து பசிக்காது. ரைஸ் மட்டும் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இது ஹெல்த்தியான பிளேட்டு தான். ஃபஸ்ட் ரவுண்டு வாக்கிங் வந்து ட்ரைசைக்கிளில் போனோம் இல்லையா, இப்போ வந்து மதியானம் 3 மணி. ஸோ என் பொண்ணை வந்து பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பேக் சைடு டோரை திறந்து பேக் சைடு வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து பஸ்ஸு நிற்கும். ஸோ பேக் சைட்லேயே வந்துடுவேன் எப்போயுமே பஸ்ஸை பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம். பட் என்னைக்காச்சும் டைம் இருந்துச்சு அப்படின்னா என் பையன் தூங்கலை முழிச்சிருக்கான் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி வந்து பிக்கப் பண்ணிட்டு போவேன். பட் இன்றைக்கி வந்து 2:30க்கே கிளம்பியிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் கிளம்புனதே 2:40 அப்படின்றனால பஸ் ஆப்பில் வந்து பஸ்ஸு கிட்ட வர மாதிரி காமிச்சிச்சா. ஸோ அதனால் ரன்னிங்லேயே வந்து எப்படியோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு 2000 ஸ்டெப்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7500, 8000 அந்த மாதிரி வந்திருக்கும்.
என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டே இப்படி தாங்க போச்சு. ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டே நல்லா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு நான் முன்னாடிலாம் வந்து டயட் இருக்கப்போ டீ காஃபிலாம் கட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் டீ வந்து சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் டயட்லேருந்து டயட் ஃபெயில்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.